மார்பக புற்றுநோய் வந்து வருடம் நகர்ப்புற பெண்கள், பொதுவாக பெருநகரம் சொல்லக்கூடிய சென்னை, பெங்களூர், மும்பை, நியூடெல்லி, திருவனந்தபுரம் இப்படி நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்களில் இருக்கக்கூடிய தகவல், அதாவது அந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கேன்சர் இன்சூரன்ஸ் பிரகாரம் மிக அதிகமாக, அதாவது 1,28,000 பெண்கள் இந்தியாவில் சென்சஸ் இருக்கு, 28.2. அதாவது வருடம் அது அதிகமாகிட்டே இருக்கு. 2020 ஒரு 2,14,000 15,000 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 25ல் 4 லட்சமாக அதிகரிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய எண்ணிக்கையும் அதிகமாகுது. ஆனால் என்ன, அதாவது மார்பக புற்றுநோய் அதிகரிக்கிறதுனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நிலையில் அந்த புற்றுநோயை வந்து நம்மளால் இந்தியாவில் கண்டுபிடிக்க முடியறதில்லை. 50% புற்றுநோய்கள் வந்து 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் தான் வருது. 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் வருது. அப்போ வந்து அவங்கள வந்து குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு குறைவாக இருக்குது. அவங்கள நோயை கட்டுப்படுத்தினாலும் அந்த நோய் திரும்பி வரக்கூடிய அபாயம் அவங்களுக்கு இருக்குது. அதாவது 5 இயர் சர்வைவல்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 45%, 50% தான் கொடுக்க முடியுது. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல் கண்டுபிடிக்கிறப்போ அந்த நோய் 80%, 85% குணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம். படித்த பெண்கள் படிக்காத பெண்கள்ங்கிறத விட படித்த பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இது கிராமப்புற பெண்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் படிக்காத பெண்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு எடுத்துக்க முடியும். நகர்ப்புற பெண்கள்ங்கிறப்போ எல்லாருமே இப்போ படிப்பறிவு கொண்டவர்களாக தான் இருக்காங்க. அதனால் நகர்ப்புறங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில காரணங்கள் மாற்றக்கூடிய காரணங்கள், இப்போ ஒரு சிலது மாற்ற முடியாத காரணங்கள். சின்ன வயசில் பூப்படையுது, மாதம் வீடாய் நின்று தள்ளி போகிறது, இல்லை ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறது, இதெல்லாம் மாற்ற முடியாத காரணங்கள். மாற்றக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது, 30 வயசுக்கு மேலே குழந்தை பெற்றுக்கிறது, கருத்தடை மாத்திரை உட்கொள்வது, அதிக எடையோடு இருக்கிறது, கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்வது, ஆல்கஹால் உட்கொள்வது, சிகரெட் ஸ்மோக்கிங், இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நம்மளால் வந்து அதாவது மார்பக புற்றுநோயினுடைய இன்சிடென்ஸை குறைக்க முடியும். ஸோ நகர்ப்புறமாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அது சிவிலைசேஷனுங்கிறது லேக் ஆஃப் எக்ஸசைஸ். லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ரொம்ப கொழுப்பு உணவுகளை தவிர்த்து அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்கன்னா, பச்சை காய்கறிகள், பழங்களை உட்கொள்வது, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அதான் அதை பற்றிய கூச்ச உணர்வு, அதாவது பொதுவாக வந்து கொடுங்க, இந்த ஆரம்ப நிலையில் வரக்கூடிய மார்பக புற்றுநோய் கட்டிகள் பார்த்தீங்கன்னா வலி இல்லாமல் இருக்கும். அந்த மார்பகத்தினுடைய நிறத்தில் ஏதாவது மாற்றம் வரும், இல்லை இந்த மார்பகத்தினுடைய நிப்பிளில் இருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் வரலாம். இவையெல்லாம் இருந்தால் புற்றுநோயாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கட்டிகளுமே புற்றுநோய் கட்டிகள் கிடையாது, நார்மல் கட்டிகளாகவும் இருக்கலாம். அந்த கட்டி அவங்க உடம்பு தெரியுது அப்படின்னாலே அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கணும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 20 வயசுக்கு மேலே பெண்கள் மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கணும். 30 வயசுக்கு மேலே கிளினிக்கல் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்கிறோம். வருடத்துக்கு ஒரு முறை பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட போய் மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்வது. 40 வயசுக்கு மேலே மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் போன்ற லேபரட்டரி பரிசோதனைகளை செய்து கொள்வது. இது பண்ணாலே நம்மளால் மார்பக புற்றுநோயை வந்து மிக இதாக கொடுக்க முடியும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 70% புற்றுநோய்கள் வந்து மேமோகிராம் மூலமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. மேமோகிராம் மூலமாக மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கிறப்போ அவங்களுக்கு முழுசுமாக அதை குணப்படுத்த முடியும். கீமோதெரப்பி, ரேடியேஷன் இது போன்ற சிகிச்சை முறைகள் தேவைப்படாது. இதை பற்றி விழிப்புணர்வு நம்மகிட்ட வேணும். இப்போ சிவிலைசேஷனில் வந்து நம்ம அமெரிக்கா அளவுக்கு போயிட்டோம், யூரோப்பியன் கண்ட்ரி அளவுக்கு போயிட்டோம்னு சொல்கிறோம். அது உணவில் மாத்திரம் இல்லாமல் அது வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங்லையும் அவேர்னஸ்லையும் வரணும்.